Hi friends, welcome back to our channel. So friends, இன்னைக்கு இந்த வீடியோல அதிக உடல் எடைக்கு செக் வைக்கிற நம்ம வீட்ல இருக்கிற மூணு பொருட்களை வச்சு அற்புதமான ஒரு ட்ரிங்க் தயார் பண்ணி காமிக்க போறேன். இந்த ட்ரிங்கை தொடர்ந்து 3 நாளைக்கு குடிச்சாலே போதும் 2ல இருந்து 3 கிலோ எடையை கண்டிப்பா குறைக்க முடியும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லாம ஈஸியா வெயிட்ட குறைக்க முடியும். இந்த ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸை டெய்லி போஸ்ட் பண்றோம். எங்க அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடிக்காக நம்ம கிச்சன்ல ஈஸியா கிடைக்கிற வெள்ளைப்பூடை பயன்படுத்த போறோம். வெள்ளைப்பூடால கொலஸ்ட்ராலை ஈஸியா குறைக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அது நல்லதுதான் அப்படின்னு நம்ம அதிகமா எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டி 2 தான் எடுத்துக்கணும். வெள்ளைப்பூடுல விட்டமின் B6, ஃபைபர், கால்சியம், மெக்னீசியம் எவ்வளவோ அதிகமா இருக்குதுங்க. இது நம்ம வெயிட்ட குறைக்கிறதுக்கு எவ்வளவோ யூஸ் ஆகும். ஒவ்வொருத்தங்களுமே வெள்ளைப்பூட உங்க டயட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிம்முக்கு போகாமலேயே நம்மளோட உடல் எடையை குறைக்க முடியும். இப்போ நம்ம 4 வெள்ளைப்பூடு பல்ல எடுத்திருக்கோம். அதோட தோலை எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணி இத தனியா ஓரமா வச்சிருங்க. இந்த ரெமெடிக்காக அடுத்ததான் நமக்கு தேவைப்படுற 2வது பொருள் இஞ்சி. இஞ்சி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நம்ம சாப்பிட்ட உணவு பொருட்களை ஜீரணம் பண்ண வைக்கும். அதே மாதிரி நம்மளோட பசிய குறைக்கும். சோ அதனாலதான் இந்த ரெமெடியில நம்ம இஞ்சியை யூஸ் பண்றப்போ கண்டிப்பா நமக்கு வெயிட் குறையும். குறிப்பா நம்ம வயிற்றை சுத்தி இருக்கிற கொழுப்பு கரையணும்னா கண்டிப்பா நம்ம இஞ்சியை பயன்படுத்தணும். அதே மாதிரி டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கும் இஞ்சி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சோ அதனாலதான் இஞ்சியை இந்த ரெமெடியில யூஸ் பண்ணிருக்கோம். சோ இஞ்சியை தோலை எடுத்துட்டு சுத்தமா கழுவிட்டு சின்னதா கட் பண்ணிட்டு இதையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடிக்காக நமக்கு தேவையான 3வது பொருள் எலுமிச்சம்பழம். லெமன் நம்மளோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பசி எடுத்து நம்ம அதிகமா சாப்பிடுறப்பதான் நம்மளோட உடல் எடை அதிகமாகுது. சோ இந்த லெமன் நம்மளோட பசி உணர்வை குறைக்குது. லெமன்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால நம்மளோட பிபியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 3 கிளாஸ் அளவுக்கு நல்ல தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கும். இப்போ இந்த பவுல ஸ்டவ்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணுங்க. பாத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்போ எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டுல இருக்கிற சத்துக்கள் தண்ணியில வந்துருது. பாத்தீங்க இல்லையா, வீடியோல காமிக்கிற மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயார் பண்ண ட்ரிங்க் நல்லா கூல் ஆயிருச்சு. இதை இப்போ வடிகட்டிடலாம். இந்த ட்ரிங்கை கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கிறப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 வாரம் வரைய ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ட்ரிங்க் தயாராயிடுச்சு இல்லையா. இதை இப்போ எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த ட்ரிங்கை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதாவது நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றப்போ ரொம்ப ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணலாம். 3 நாளைக்கு இந்த ட்ரிங்கை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் கண் கூட பார்க்க முடியும். 1 வாரம் வரைய ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆவீங்க. அதுவும் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் ஆக முடியும். எந்தவித ஜிம்முக்கும் போகாம எந்த மெடிசனும் எடுத்துக்காம ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்க டேஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட 1 ஸ்பூன் தேனையும் கலந்துக்கலாம். ஆனா சுகர் பேஷண்ட் தேனை கலந்துக்காம எடுத்துக்கிறப்பதான் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாத்தீங்க இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கிற 3 பொருட்களை வச்சு எப்படி வெயிட் லாஸ் ட்ரிங்க் தயார் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்குனாலும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல ரெமெடிஸை நீங்க மிஸ் பண்ணாம டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.